ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கிறோம். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதோட போட்டிருக்கேன். கீரை நிறைய இருக்குன்றதால 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் ஒரு 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம், கம்மியான கீரைனா. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க மரம் வச்சுருக்காங்க. அவங்க கொஞ்சம் கீரை கொடுத்தாங்க. அதை தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ முருங்கைக்கீரைக்கு நல்லா போட்டு இதோட வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தோட லைட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் இப்போ மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். கீரை சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் வேகாது. ஒரு 5 or 10 மினிட்ஸ்லேயே முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிரும். இதோட நம்ம இப்போ தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்க்கணும் எந்த கீரை பொரியலுக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். கடைசியாக உப்பு போட்டு இறக்கிடலாம். சூப்பரான நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.